வணக்கம் பிளெண்டர் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காம்போசிட்டிங். பிளெண்டர்ல எப்படி காம்போசிட்டிங் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி காம்போசிட்டிங்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். காம்போசிட்டிங் அப்படிங்கறத சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பல இமேஜ் லேயர்ஸை இல்ல பல வீடியோ விஷுவல்ஸை ஒன்னா சேர்த்து நம்புற மாதிரி ஒரு காட்சி அமைப்படுறது, காட்சியை காட்டுறது தான் காம்போசிட்டிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஒரு சிட்டில நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வீடியோல அந்த சிட்டி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி ஒரு பீச் பேக்ரவுண்ட் வச்சு அந்த ஹீரோவோட லைட்டிங், அவருக்கு ஒரு ஷேடோ ஆட் பண்ணி அவர் அந்த பீச்ல நடந்து போற மாதிரி ஒரு விஷுவல் நீங்க ரெடி பண்ணீங்கன்னா அது காம்போசிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இது போட்டோஷாப் அந்த மாதிரி இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்ல இப்போ ஒருத்தரோட ட்ரெஸ் அமைப்பை மாத்துறதும், அவங்க ட்ரெஸ் கலர் மாத்துறது, அப்புறம் ஒருத்தர் ஒரு பீச்ல இருப்பாங்க, அவரை எடுத்து ஒரு மார்ஸ்ல இருக்கிற மாதிரி மாத்துறது, இதெல்லாம் காம்போசிட்டிங் சொல்லுவாங்க. இதே தான் நம்ம வீடியோஸ்ல பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்ல காம்போசிட்டிங் பண்றதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. நியூக், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், பிளெண்டர், அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே இது எல்லாத்தோட மெயின் கோல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லைட்டிங், கலர், ஷேடோஸ், அப்புறம் ப்ராப்பரா காம்போசிட் பண்ணி ஒரு நம்புற மாதிரி ஒரு விஷுவல் கிரியேட் பண்றது தான் காம்போசிட்டிங்கோட மெயின் கோல். இன்னைக்கு நம்ம பிளெண்டர்ல காம்போசிட்டிங் எப்படி பண்றது, பிளஸ் அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இந்த டுட்டோரியல் ஒரு பிகினர்ஸுக்கான டுட்டோரியல். ஸோ காம்போசிட்டிங் ஏற்கனவே தெரிஞ்சவங்க இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இன்னையில இருந்து அடுத்து வர ஒரு 10 வீடியோஸ் காம்போசிட்டிங் பேஸ்டாவே இருக்கும். ஸோ என்னென்ன பார்க்க போறோம், இதுல இந்த 10 வீடியோல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளெண்டர்ல எப்படி இமேஜ் உள்ள கொண்டு ஒரு அவுட்புட்டா எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்த ஒரு வீடியோக்கள்ல கிரீன் ஸ்கிரீன் எப்படி ரிமூவ் பண்றது, அப்புறம் 2 வீடியோவை எப்படி காம்போசிட் பண்ணி லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்றது, அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் எப்படி பண்றது, ஃபைனலா ஒரு வீடியோல அனிமேஷன் எப்படி பண்றது, ஏற்கனவே இருக்கிற வீடியோல ஒரு ஸ்டில் இமேஜ் வச்சு அனிமேஷன் எப்படி பண்றது காம்போசிட்டிங் விண்டோ வச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு நம்மளோட பிளெண்டர் காம்போசிட்டிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ற பிளெண்டர் வெர்ஷன் 4.4 வெர்ஷன். பிளெண்டர் ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் உள்ள கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் சொல்லுவாங்க, அது போயிடும். இதுல காம்போசிட்டிங் விண்டோ எப்படி கொண்டு வரது, மேல மெனூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க காம்போசிட்டிங் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா ஒரு டார்க் கிரே கலர் விண்டோ பிளஸ் டோப் ஷீட் ஓப்பன் ஆகும். இந்த டோப் ஷீட்டை நான் கீழே டிராக் பண்ணிக்கிறேன். எப்படி டிராக் பண்ணிட்டு இதுல எதுவும் எம்டியா இருக்குல்ல, ஏன்னா இது ஒரு பிளெயின் ஆனா ஒரு பேக்ரவுண்ட், எதுவுமே பிளெண்டர்ல பண்ணாதெல்லாம் எம்டியா இருக்கு. சப்போஸ் நீங்க மாடல் பண்ணிருந்தீங்க, அது அவுட்புட் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேயர்ஸோட வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட நோட்ஸ் கொண்டு வரணும். இதுக்குள்ள பிளெண்டருக்குள்ள எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே யூஸ் நோட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது இருக்கு பாருங்க இந்த ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 நோடு வரும், ரெண்டர் லேயர்ஸ் அண்ட் காம்போசிட். இந்த காம்போசிட் நோடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட இது கனெக்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவுட்புட் வரும். அவுட்புட்டை நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? இது டிஸ்கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா அவுட்புட்ல வராது. இப்போதைக்கு நான் அந்த ரெண்டர் லேயர்ஸ் விண்டோவை நான் டெலிட் பண்றேன். நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ காம்போசிட் விண்டோ மட்டும் இருக்கு. ஓகே, இப்போ ஒரு இமேஜ் உள்ள கொண்டு வர போறேன். எப்படி ஒரு இமேஜ் கொண்டு வரது? Shift A பிரஸ் பண்ணுங்க. Shift A பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட் விண்டோ வரும். இதுல சர்ச்ல போயிட்டு நான் இமேஜ்னு டைப் பண்றேன். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன். இப்போ எனக்கு இமேஜோட நோடு வந்துருச்சு. ஓகே, இதுல ஓப்பன் கொடுத்து நான் போய் ஏற்கனவே நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபிளாஷ் சேல் அப்படிங்கிற ஐகான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு இதோட பேக்ரவுண்ட் இமேஜ் கொண்டு வரல, அதுக்கு நான் Shift A பிரஸ் பண்ணி அதே மாதிரி இமேஜ் அப்படின்னு டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு இன்னொரு இமேஜ் கொண்டு வரேன். இதுதான் என்னோட பேக்ரவுண்ட், இது என்னோட ஃபோர்க்ரவுண்ட். ஓகேங்களா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்து என்னோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 நோட், ஒரு ஃபோர்க்ரவுண்ட் ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. எனக்கு இங்க அவுட்புட் எதுவுமே காட்டல. பார்த்தீங்களா? ஏன் காட்டல அப்படின்னா, இந்த நோடு எதோடையும் கனெக்ட் ஆகாதனால காட்டல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த நோடை நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இப்படி கனெக்ட் பண்ணா எனக்கு இங்க காட்டணும், எனக்கு காட்டல. ஏன் அப்படின்னா, பிளெண்டர்ல நம்ம காம்போசிட் பண்ண விஷயங்களை பார்க்கறதுக்கு வியூவர் நோட் அப்படிங்கிற நோடை நீங்க ஆட் பண்ணா மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த காம்போசிட் நோடுங்கிறது அவுட்புட் நோடு, ஃபைனல் அவுட்புட் எடுக்கிறது. எனக்கு நான் ஒர்க் பண்றதை அப்படி லைவா நான் பார்த்துட்டே ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வியூவர் நோடு கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ Shift A பிரஸ் பண்றேன். சர்ச்ல போயிட்டு VIEWER கொடுக்குறேன். வியூவர் நோட் கிளிக் பண்ணிட்டு இப்போ வியூவர் நோட் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளாக் ஆயிடுச்சு.
ஏன் அப்படின்னா இதுதான் டிஸ்பிளே விண்டோ மாதிரி. இப்போ நான் இந்த ஃபிளாஷ் சேல் அப்படிங்கிற இந்த நோடை எடுத்து இதோட கனெக்ட் பண்ணால் எனக்கு அது வந்துருச்சு பாருங்க. ஸோ பிளெண்டரில் ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் உள்ள கொண்டு வந்தாச்சு. இப்போ இதுல ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்ல இருக்க நோட்ஸ் பேக்ரவுண்ட்ல இமேஜ் வந்து மறைக்குது, எனக்கு கிளியரா இல்லை. அதுக்காக வந்து நான் என்ன பண்றேன், இன்னொரு விண்டோ வந்து கிரியேட் பண்ணி அதுல வந்து இந்த வியூவர் நோட கொண்டு போயிடுவேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், எனக்கு அங்க தெரியும், இங்க நான் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிளெண்டர்ல நார்மலா வந்து விண்டோ டிராக் பண்ணி கிரியேட் பண்ணுவோம் பாத்தீங்களா. என் மவுஸை பாருங்க, இப்படி கீழே இருந்து இப்படி டிராக் பண்ணிக்கலாம், இல்ல இப்படி மேல வச்சு கூட இப்படி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படி. ஓகே, இப்போ எனக்கு இந்த விண்டோஸ் வேண்டாம்னா இந்த ரெண்டு விண்டோக்கு நடுவில் இப்படி வச்சு ஜாயின் ரைட்னு கொடுத்தா எனக்கு ஜாயின் ஆகிடும். இப்போ இந்த விண்டோ வேணாம்னா ரைட் கிளிக் பண்ணி ஜாயின் அப்னு கொடுத்தா எனக்கு ஜாயின் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விண்டோஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நியூ விண்டோ ஒன்று கிரியேட் பண்ணுறேன், இப்படி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் டாப்ல இருக்கிற விண்டோ தான் என்னோட காம்போசிட்டிங் அவுட்புட் பேனல் நான் செட் பண்ண போறேன். அது எப்படி செட் பண்ணலாம்னா, இங்க மேல இந்த ஆப்ஷன் பாருங்க, இந்த எடிட்டர் டைப் பண்ணிருக்கல, இங்க போயிட்டு இமேஜ் எடிட்டர் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்றேன். இப்போ எனக்கு இங்க தனியா வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த சென்டரா 3 ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல இந்த இமேஜ் ஐகான் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதுல வியூவர் நோட் அப்படின்னு கொடுத்துட்டா எனக்கு இங்க அவுட்புட் வந்துருச்சு பாருங்க. இங்க இருக்கிற அதே அவுட்புட் எனக்கு இங்க வந்துருச்சு. ஆனா எனக்கு இந்த பேக் ட்ராப் எனக்கு போகணும். ஓகே, எனக்கு இங்க வந்துருச்சுல. ஸோ எனக்கு இங்க நான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இங்க ஒரு ஆப்ஷன் பாருங்க, இந்த காம்போசிட்டிங் பேனல்லே இந்த பார்ல மேல பேக் ட்ராப் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணா அது ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு. இப்போ எனக்கு அவுட்புட் நான் இங்கேயே பார்க்கலாம். இதை ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கு மவுஸை ஸ்க்ரால் பண்ணீங்கனாலே உங்களுக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணா ஜூம் இன், பின்னாடி ஸ்க்ரால் பண்ணா ஜூம் அவுட், இப்படி பார்த்துக்கலாம். இப்போ ஃபோர்க்ரவுண்ட் இமேஜ் கொண்டு வந்தாச்சு. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நான் கூட கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பாருங்க பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துருச்சு, ஃபோர்க்ரவுண்ட் இமேஜ் போயிடுச்சு. ஓகே, ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ஃபா ஓவர் அப்படிங்கிற ஒரு நோடு வந்து ஆட் பண்ணணும். ஆல்ஃபா ஓவர் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு இமேஜை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு காட்டும். எதை முன்னாடி வைக்கணும் எதை பின்னாடி வைக்கணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். இப்போ பாருங்க, இப்போ ஏன் இங்கே பிளாக் ஆயிடுச்சுன்னா வியூவர் நோட டிஸ்கனெக்ட் பண்ணிட்டனால இங்கே பிளாக் ஆயிடுச்சு. ஸோ ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணுறேன், சர்ச்சில் போயிட்டு ஆல்ஃபா ALPHA ஆல்ஃபா ஓவர் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். இதை இங்கே செட் பண்ணிவிட்டு நான் அந்த ஃப்ளாஷ் ஷேடில் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரெண்டர் செட்டிங்ஸை நம்ம செட் பண்ணணும். ஏன் அப்படின்னா என்ன சைஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணால் மட்டும்தான் அவுட்புட் எனக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா சைஸ் மிஸ்மேட்ச் ஆகும், ரெசல்யூஷன் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா, இந்த ரெசல்யூஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி இந்த ரெசல்யூஷன் செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் கேமரா மாதிரி ஐகான் இருக்குல்ல, அது கீழே பாருங்க அவுட்புட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இங்கே போயிட்டு இங்கே ரெசல்யூஷன் செட் பண்ணலாம். இப்போ நான் ஒர்க் பண்ண போகிற ரெசல்யூஷன் 1920x1080 இங்கே இருக்கு பாருங்க. இதே வந்து நீங்கள் இதோ ஃபுட்டேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு யாரோ ஃபுட்டேஜ் கொடுத்து காம்போசிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபுட்டேஜோட ரெசல்யூஷனை நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். வித் ஐட் என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான காம்போசிட்டிங் அவுட்புட் வரும், இல்லைன்னா ரெசல்யூஷன் மிஸ்மேட்ச் ஆகிடும். ஸோ இங்கே 1920x1080 அப்படிங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு அப்படியே இங்கே மேலே இந்த கேமரா ஐகான் இருக்கு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா கலர் மேனேஜ்மெண்ட் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதை வந்து இங்கே உங்கள் சிஸ்டமில் டிஃபால்ட்டாக AGX அப்படின்னு ஒரு வியூ ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், இதை ஃபில்மிக்னு மாற்றிக்கோங்க. ஃபில்மிக் தான் கலர் கரெக்ஷனுக்கு பெஸ்ட்டான ஒரு மெத்தடு. இந்த AGXங்கிறது பிளெண்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கலர் ஃபார்மேட்டு, அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபில்மிக் செட் பண்ணி வச்சிருக்கேன் டிஃபால்ட்டாக. ஓகே, செட் பண்ணிட்டேன். இங்கே ரெண்டர் இன்ஜின் பார்த்து சைக்கிள்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டரில் 2 டைப்ஸ் ஆஃப் ரெண்டர் இன்ஜின் இருக்கு, ஒன்று சைக்கிள்ஸ், இன்னொன்று EV. நான் வந்து EV யூஸ் பண்ணதில்லை, அதனால் நான் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ காம்போசிட்டிங் விண்டோக்கு வாங்க. இப்போ நான் அந்த கிரேடியன்ட் அதாவது பேக்ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நான் இங்கேயும் இந்த நோடோடையும் இமேஜை வந்து ஃபோர்க்ரவுண்டை இதுலையும் செட் பண்ணி இந்த ஆல்ஃபா ஓவர வியூவர் நோட கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது பாருங்க, எனக்கு செட்டிங்ஸ் வந்து அவுட்புட் வந்து எனக்கு இப்படி மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா இந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபோர்க்ரவுண்டோட இமேஜ் செட்டிங்க்கு இது வந்துருச்சு, அதனால எனக்கு கிராப் ஆயிடுச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இமேஜ் வந்து இந்த நோடை வந்து ஸ்வாப் பண்ணுறேன். இதை வந்து இங்கேயும் இதை வந்து மேலேயும் கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு ப்ராப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆல்ஃபாவோட கனெக்ட் பண்ணுறப்போ ஸ்கொயராக மாறிடுச்சு, இல்லை ஏதோ ரெசல்யூஷன் மாறி போச்சுன்னா இந்த நோடை நீங்கள் இப்படி ஸ்வாப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான காம்போசிட்டிங் அவுட்புட் வரும். இப்போது
இந்த விண்டோஸில் பாருங்க, எனக்கு இங்கே இந்த மாதிரி என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம், என்ன லோட் பண்ணியிருக்கோங்க இது காட்டுதில்ல. இது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கத்தில் ஐ ஐகான் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு அது காட்டாது, இப்படி எனக்கு காட்டாது. இப்போ எனக்கு ஈஸியாக கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம், நம்ம இதோடைய மேலே மூவ் பண்ணிக்கலாம், இதோடைய கீழே வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பிளெண்டரில் 2 இமேஜ் ஒன்றுக்கு மேலே ஒன்று காம்போசிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இதோட போதும். ஓகே ஒரே நிமிஷம், இதை எப்படி அவுட்புட் எடுக்கிறதுங்கிறது நான் சொல்லவே இல்லை, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஃபோர்கிரவுண்ட், பேக்ரவுண்ட் அண்ட் ஃபோர்கிரவுண்ட் இருக்கு. ஆல்ஃபா ஒரு கனெக்ட் பண்ணியாச்சு, வியூவர் நோட்ல அவுட்புட் பார்த்தாச்சு. இங்கே இப்போ காம்போசிட் பேனல் இருக்குல்ல, இதோட எடுத்து நீங்க கனெக்ட் பண்ணா மட்டும்தான் அவுட்புட் வரும். ஸோ இங்க நான் கனெக்ட் பண்ணிடுறேன் காம்போசிட் பேனலோட. கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரெண்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு இடத்துல சேவ் ஆகணும்ல, அந்த லொகேஷன் நான் செட் பண்ணணும். அது எங்க செட் பண்ணலாம் அப்படின்னா இங்க ரெண்டர் செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க, இதுல அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணினா இங்க அவுட்புட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதுல போயிட்டு இந்த ஃபோல்டர் ஐகான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நான் எங்க சேவ் பண்ணணும் அப்படிங்கறத நான் இங்க செட் பண்ணிருக்கேன். ஏற்கனவே நான் இங்க ஒரு ஆப்ஷன் சேவ் பண்ணிருக்கேன், ரெண்டர் ஆப்ஷனை. இதை நான் டெலீட் பண்ணிடுறேன், ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துட்றேன். இப்போ நான் இங்க ஃபைல் நேம் கொடுக்குறேன், எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு ஃபைல் நேம், இல்ல நியூன்னு கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு அந்த நேம்ல சேவ் ஆகும், நியூன்னு கொடுத்தாச்சு. இப்போ எப்படி ரெண்டர் பண்றது? நான் ரெண்டர் பண்றதுக்கு முன்னாடி இங்க கீழே டைம் லைன்ல 1 to 215 இருக்கு பாத்தீங்களா, அதை ஸ்டார்ட் ஃப்ரேம், எண்ட் ஃப்ரேம், ஸ்டார்ட்டும் 1 எண்டும் 1 வச்சுறேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்றது ஸ்டில் இமேஜ், அதனால எனக்கு வந்து இது தேவையில்லை, எண்ட் ஃப்ரேமும் சேமாக செட் பண்றேன் நான். ஸோ இப்போ ரெண்டர் அனிமேஷன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ரெண்டர் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ ஃபோர்கிரவுண்ட் இமேஜும் பேக்ரவுண்ட் இமேஜும் காம்போசிட் ஆகி எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ நான் சேவ் பண்ண இடத்துல அது இருக்கான்னு பார்ப்போம். இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இதை மினிமைஸ் பண்ணுறேன். மினிமைஸ் பண்ணிட்டு இதோ இங்கே சேவ், நான் ரெண்டர் ஃபோல்டரில் சேவ் ஆயிடுச்சு பாருங்க, நியூ 001 சேவ் ஆயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு டுட்டோரியலோட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதில் இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இதோட பெட்டராக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க.